ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கங்கணபதயே வரவரதே சர்வ ஐஸ்வர்யம் பிராப்தே பிராப்தய சுஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஜம் கம் க்ர ஹேஸ்வராய சுக்ராய நமஹ. சுக்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை தினம்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுக்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/4/2023 சோபகிருத்து வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6க்கு. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று காலை 9:27 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 9:06 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 9:27 வரை கரசை, பின்பு இரவு 9:49 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா துவக்கம். தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞானசம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு விநாயகரை வழிபட வினைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி தினம், வாஸ்து நாள், சுப முகூர்த்த தினம் மற்றும் அக்ஷய திருத்தியை. இந்த அக்ஷய திருத்தியை திருநாளில் பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடியவர்கள் தாராளமாக வாங்கலாம். அதனினும் மேலாக சில பொருட்களும் இருக்கிறது. அதாவது தங்கத்தை வாங்குவதை விட பெரும்பாலான பொருட்கள் நிறைவே இருக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள் பெற்ற பொருட்கள், வீட்டில் சமைக்கக்கூடிய பருப்பு வகைகள், கல் உப்பு, சர்க்கரை, கற்கண்டு, பால், இது போன்ற பொருட்கள் வீட்டில் வாங்கி வைப்பதால் பெரும்பாலான பலன்களை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். தங்கம் வாங்க முடியவில்லையே என்கிற வருத்தம் வேண்டாம். அதற்கு இணையான இந்த பொருட்களை வாங்கி வைத்தாலே வீட்டில் குபேர சம்பத்து, அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் உண்டாக்கும். இந்த வாஸ்து நாளில் வீட்டில் நிலப்படிக்கு பூஜை செய்து வழிபட வாஸ்து தோஷங்கள் நீங்கும். வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம்தான் வாஸ்து நேரம். ஆக அந்த நேரத்தில் நீங்கள் நிலப்படியை நன்றாக, அதாவது உங்கள் வீட்டு வாயிற்படியை, நிலக்கால் என்று சொல்வார்கள், அவற்றை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு, பூக்கள் வைத்து, தீபங்கள் ஏற்றி, 1 டம்ளர் பால் வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் வைத்து கற்பூர ஆரத்தி தீபங்கள் செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாஸ்து தோஷங்கள் மற்றும் நிலத்தினால் ஏற்படக்கூடிய சில கிரக பாதிப்புகள் நீங்கும். எதிர்மறை சக்திகள் விலகும். வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் உண்டாகும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயமும் பொருளில் மேன்மையும், உடல்நிலை நன்றாக இருக்கும். விநாயக பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் 4வது நாள் சதுர்த்தி தினம். ஆக இந்த நாளில் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானை வணங்கி வழிபட க்ஷேம லாபங்களும் 16 வகையான செல்வங்களும் உண்டாக்கும். இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி என்பது செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், செழிப்பாக்கும், வாழ்க்கை வளமையாக இருக்கவும் செய்யுமாக. ஓம் மகா கணபதியே நமக, ஓம் கங்கணபதியே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஹேரம்பாய என்று விநாயக பெருமானுக்கான துதிகளை நீங்கள் ஆத்மார்த்தமாக அருகம்புல் சாற்றி வழிபட மேன்மைகள் பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். மங்கள பொருட்கள் இன்றைய நாள் வாங்கக்கூடிய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. பகல் நேரம் என்று பார்க்கும் பொழுது மதியம் 2 முதல் 4:30 வரை. இந்த நாளுக்கான சிறப்புகள் என்னவென்று பார்க்கலாம். புத்தகத்தை அச்சடிக்க, அதாவது பிரிண்டிங் கொடுக்க நல்ல நாள். தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு சிறந்த நாள். புதிய ஆடைகளை அணிவதற்கு நல்ல நாள். கார்களை பழுது பார்ப்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் காலை 5:27 முதல் 7:14 வரை மேஷ லக்னம். காலை 7:15 முதல் 9:16 வரை ரிஷப லக்னம். காலை 9:17 முதல் 11:27 வரை மிதுன லக்னம். காலை 11:28 முதல் 1:37 வரை கடக லக்னம். மதியம் 1:38 முதல் 3:40 வரை சிம்ம லக்னம்.
3:41 முதல் 5:41 வரை கன்னி லக்னம். 5:42 முதல் 7:48 வரை துலாம் லக்னம். இரவு 7:49 முதல் 10 மணி வரை விருச்சக லக்னம். இரவு 10:01 முதல் 12:07 வரை தனுசு லக்னம். 12:08 முதல் காலை 2 வரை மகர லக்னம். 2:01 முதல் 3:42 வரை கும்ப லக்னம். 3:43 முதல் காலை 5:22 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் அக்ஷய திருத்தியை திருநாள், வாஸ்து நாள், சுப முகூர்த்த தினம், சதுர்த்தி தினமும் கூட ஆக பல விசேஷங்கள் அடங்கிய நாள். ஆக இந்த நாள் விநாயகப் பெருமானை வணங்கி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை புதன் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை சனி ஹோரை. 11 முதல் 12 மணி வரை குரு ஹோரை. 12 முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை. 3 முதல் 4 மணி வரை புதன் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை சனி ஹோரை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய அமைப்பு படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாக்கி இருக்கிறார். 4 கிரகங்களினுடைய சேர்க்கையானது இப்பொழுது உங்களுடைய சுய ராசியிலேயே அமைந்திருக்கிறது. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் என கிரகங்கள் ஒரே இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், ராசியினுடைய 7ஆம் பாவத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். அது மட்டுமல்ல, ராசியினுடைய 11ஆவது வீடு லாபத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம். ஞாயிற்றுக்கிழமை தினம் கிரகங்களினுடைய கோள்சார் அமைப்பு படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் இருக்கிறது. ஆகவே அக்ஷய திருத்தியை திருநாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது பொருட்களை வாங்குவது மட்டுமல்ல, இயலாதவர்களுக்கு சில பொருட்களை தானம் கொடுப்பதும் அடங்கியிருக்கிறது. ஆகவே விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை காட்டிலும் இயலாதவர்களுக்கு உங்களால் கூடுமான வரையில் தான தர்மங்கள் செய்தாலே நீங்கள் பொருட்கள் வாங்கியதற்கான முழு பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆக மேஷராசி என்பவர்களை இந்த தத்துவத்தினுடைய நிலையை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான பலன்கள் அதிகமாக உடனே வருவதை உங்களால் உணர முடியுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தானாக கரைந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக இந்த நாளில் முக்கியமாக வாஸ்து நாளும் அமைந்திருக்கிறது. ஆகவே மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. இது நாள் வரையில உங்களுக்கு இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவரே உங்களுக்கு ராசியிலேயே வந்திருப்பதால் பல மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குருவினுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. இதுவரையில் இருந்த மனக்கவலைகள், சில பிரச்சனைகள், தீர்க்கப்படாமல் இருந்த சில குறைபாடுகள் அனைத்துமே நீங்க போகிறது. மனதில் இருந்த சில கஷ்டங்கள், கவலைகள் கூட தானாக தீர்வுக்கு வந்துவிடும். அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இறை சம்பந்தமான வேலைகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும். உங்களுடைய ராசியினுடைய 7ஆம் பாவம் என்பது தொழில் கூட்டாளிகளுடைய நிலையை குறிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, மனைவி ஸ்தானம், நட்பு, நண்பர்களை குறிக்கக்கூடியதாக நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் கோவில்களுக்கு சென்று வருவது, திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருவருமே ஆன்மீக சுற்றுலா சம்பந்தமாக ஆன்மீக இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இதனால் உங்களுக்கு மன பாரங்கள் குறையுங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஆக பொன் பொருள் சேர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, சில பொருட்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை, அவா இதெல்லாம் உங்களுக்கு அதிகமே உண்டு. எதிர்பாராத சிலருடைய அறிமுகத்தின் காரணமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல் இது தொடர்பாக லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். பண போக்குவரத்து திருப்திகரமாக இருக்கும். கையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்குங்க. குரு பகவான் என்பவர் தனகாரகன், குருகாரகன், புத்திரகாரகன். அவர்தான் அனைத்திற்குமே அதிபதியாக திகழக்கூடியவர்.
சுப கிரகங்களில் மிக பலமான கிரகம் என்றால் அது குரு பகவான். அவரே உங்களுடைய ராசிக்கு பிரவேசித்திருப்பது உங்களுக்கு இனி ஒரு புதிய ஒரு விடியல் கொண்டு வரப்போகிறது. எதிர்ப்புகள்லாம் விலகும். உங்களை தீயவர்கள் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களே தானாக உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்கிற எண்ணத்தையும் உருவாக்கிவிடும். ஆக சுப லட்சணங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு நல்லதொரு முடிவுகளை எட்டும். அது மட்டுமல்ல, மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக நல்லதொரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடுதலாகவே காணப்படுங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது என்பது உறுதியாக இருக்கும். ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் வருமானத்திற்குண்டான சில வழிமுறைகளை பற்றியும் சிந்திப்பீர்கள். தங்கம் பொருள் வாங்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். இயலாதவர்களுக்கு நீர்மோர் தானம் செய்வது, உணவு அன்னதானம் செய்வது, இந்த கோடை வெயில் காலத்தில் கொடை செருப்பு இதெல்லாம் தானம் செய்வதாலும் மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாள் வாஸ்து நாளாக அமைந்திருக்கிறது. விசேஷமான ஒன்று. வாஸ்து நேரம் என்பது காலை 8:54 இருந்து 9:30 வரை வாஸ்து நேரம். இந்த வாஸ்து நேரம் என்பது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீட்டில் நிலப்படியில் சுத்தம் செய்து வழிபாடு மேற்கொள்ளலாம். தீப தூபங்கள் காட்டி ஆராதனைகள் செய்து வழிபடுபவர்களுக்கு வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் தானாக விலகிவிடும். நேர்மறை எண்ணங்கள் பெருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு வீட்டில் இருப்பது போன்ற ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வேறு எங்குமே இல்லை என்கிற மனநிலை உங்களுக்கு உருவாகும். அந்த அளவிற்கு ஆனந்தத்தோடு வீட்டில் வாழ்வீர்கள். ஆக இந்த வாஸ்து நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே. அது மட்டுமல்ல, விநாயக பெருமானுடைய சதுர்த்தி நாளும் கூட. ஆக கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி விநாயக பெருமானுக்கு உண்டான வழிபாடு முறைகளை மிக மிக எளிமையாக செய்தாலே போதுமானது. சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு விநாயக பெருமானுக்கு உண்டான பூஜை வழிபாடு முறைகளையும் செய்தால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானை வேண்டி கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வருவது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்தால் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயம் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசி கன்னி, மகரம், கடகம். இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுக்கு பகையாகவே இருப்பார்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் குறையுங்க. மன நிம்மதி இருக்கும். சாதிப்போம் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ஆதாயம் உண்டாக்கும். பல நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். வாழ்வில் ஏற்றம் உண்டு. தைரியமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் பார்க்கலாம். அக்ஷய திருதியை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் பொன்னும் பொருளும் எல்லாவிதமான நன்மைகளும் இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையட்டும். ராசிக்கான கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ராசியினுடைய 6ஆம் பாவகத்தில் துலாம் வீட்டில் கேத்து பகவானும், ராசியினுடைய 10ஆம் வீடு கும்ப ராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரம். இந்த ஒரு கிரக அமைப்புகளோடு பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் மிக சரியாக நிறைவேற்றுவீர்கள். எந்த ஒரு சாதாரண வேலைகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் வேலைகள் செய்தாலும் சரி, அதை மிக சிறப்பாக செய்து முடிக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மனசில் ஏற்பட்ட சின்ன சின்ன சஞ்சலங்கள், இதன் காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். காரணம், உங்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அதிலும் சுக்கிரனுடைய சேர்க்கையோடவே அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான்
அதிலும் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானம், பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுக்களினால் எந்த விதமான குழப்பங்களையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. தம்பதிகள் நல்லதொரு விரும்பிய விஷயங்களை ஏற்று நடத்துவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான சில தேடல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வீர்கள். அதிலும் ரிஷபராசி பெண்கள் இந்த நாளில் உங்கள் துணைவருக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக, சப்போர்ட்டராக இருப்பீர்கள். போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். தொழிலையும் சரி, மீண்டு வெளியே வருவதற்குள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி, அந்த ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2இல். ஆக பேசக்கூடிய விஷயங்கள் மனைவி இடத்தில் மிக சரியாக பேசுதல் வேண்டும். அவர்கள் உங்களுடைய நிலைக்கு தகுந்தாற்போல் மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் ஒரு அனுகிரகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ராசி பாவத்தினுடைய அடிப்படையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வம், வேகம் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. செவ்வாய் பகவான் என்பவர் பூமிகாரகன், அங்காரகன். நிலம் சம்பந்தமான, குடும்பத்திற்காக சொத்துக்கள் வாங்குவது மற்றும் உணவு சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் சற்று ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். சொத்துக்கள், அதுவும் அசையும் அசையா சொத்துக்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சில சிந்தனைகள் என்பது அதிகமாகவே இருக்கும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுகூலமாக நடந்து கொள்வது நல்லது. ராசியினுடைய 12வது பாவகன்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது. 12 என்பது விரயத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரமானது இப்பொழுது கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எதிலும் பொறுமையும் நிதானம் தேவை. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. அதே போல குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு பணிந்து நடத்தல் அவசியங்க. வயது முதிர்வில் இருக்கிறவங்க, நல்ல அனுபவம் பெற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது. யாரையும் உதாசீனம் செய்திடக்கூடாது. அது மட்டுமல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்லதொரு தெளிவு பெறுவதற்கும் ஆன்ம பலம் பெறுவதற்கு சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ராகு பகவான் தான் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர், எதிர்பாராத நிலையை கொடுக்கக்கூடியவர். அவரே உங்களுக்கு இப்பொழுது மறைவு ஸ்தானத்தில் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறார். கல்வி சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புதியதொரு வாய்ப்புகள் வரலாம். 12ஆம் வீடு என்பது விரயத்தையும் சொல்லும். அதே நேரத்தில் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் அல்லது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் மற்றும் அயன சயன போகம், உங்களுடைய தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம். ஆகவே இந்த நாள் உங்களுடைய செயல்களில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஓரளவிற்கு வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகத்தான் நடக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவல் விஷயமாக அல்லது தொழில் நிமித்தமாக, வியாபாரத்திற்காக நீங்கள் புதிய மிஷினரிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த நாளில் அவற்றை எப்படி செயல்படுத்துவது என்கிற கண்ணோட்டம் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் போட்டியாளர்களாக கூட வரலாம். வேலையில் போட்டி, தொழிலில் போட்டி, மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கல்விகளில் போட்டி, இப்படி ஏதாவது ஒரு வகையில் போட்டியாளர்களை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். மன அமைதி பெறுவதற்கு தியானம் செய்யுங்கள். கூடுமான வரையில் கோவிலுக்கு சென்று வருவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த நாள் சதுர்த்தி தினம், வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒன்று. உங்களுடைய வேலைகள் எல்லாம் தடைகள் நீங்க வேண்டுமென ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபாடு செய்தாலே போதுமானது. நன்மைகள் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை ஏற்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்லது. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்காக சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உடல் நலம் பெறுவீர்கள். இந்த நாள் வாஸ்து நாளாகவே வருகிறது. வாஸ்துக்குண்டான நேரம் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:54 மணி முதல் 9:30 வரை வாஸ்து நேரம். புது வீடு கட்டுபவர்கள் தான் வாஸ்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது அல்ல. வீட்டில் இருப்பவர்கள், வாடகை வீட்டில் இருப்பவர்கள், வியாபார ஸ்தலம், தொழில் இடம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறவங்க மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த வாஸ்து நேரத்துல நிலப்படிக்கு, அதாவது வாசற்காலிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து கற்கண்டு வைத்து வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் நீங்குவதோடு
வாஸ்து பகவானால் ஏற்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள், தீமைகள் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் விலக்கும். வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நேர்மறை சக்திகள் பிறக்குமாக இந்த வாஸ்து நாளில் வாஸ்து பகவான் கண் திறந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். அக்ஷய திருத்தியை திருநாள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கான நேரம் காலை 7:30 10 மணி வரையில். பொன்பொருள் வாங்கலாம். இயலாதவர்கள் அதற்கு இணையாக வீட்டிற்கு தேவையான பருப்பு வகைகள், கல் உப்பு, பால், சர்க்கரை, கற்கண்டு இது போன்ற பொருட்களை வாங்குவதாலும் நீங்கள் தங்கம் வாங்கியதற்கு ஈடான மங்கள பொருட்கள், மஞ்சள் கிழங்கு இது போன்ற பொருட்களை வாங்கி வைப்பதால் கோடான கோடி பலன்களை நீங்கள் பெற முடியும். ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். அனுகூலமான நாளாக இருக்கும். முன்னேற்றத்திற்குண்டான வழி கிடைக்கும். நண்பர்கள் அதிகரிப்பார்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதரவு ஏற்படும். முன்னேற்றம் உண்டாக்கும். வருமான வளர்ச்சி கிடைக்கும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ஆதரவு ஏற்படும். மேன்மை பெறுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் அக்ஷய திருத்தியை மற்றும் சதுர்த்தி தினம் வாஸ்து நாளும் கூடவே சேர்ந்து அமைந்திருக்கிறது. அதிலும் சுப முகூர்த்த தினம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தினமானது மிக விசேஷகரமான ஒரு அமைப்புகளை கொண்டது. காலை நேரம் வாஸ்து நேரம் என்பது 8:54 முதல் 9:30 வரையில் வாஸ்து நேரம் அமைந்திருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில தோஷங்கள், அதாவது நிலம் சம்பந்தமான தோஷமாக இருக்கலாம், அல்லது மண் சம்பந்தமான தோஷம் இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களினாலும் வளர்க்கக்கூடிய சில பிராணிகள், செடிகள் காரணமாகவும் தோஷங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த வாஸ்து நாள்ல வீட்டினுடைய நிலப்படியை நன்றாக சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் இட்டு, பூக்கள் சாற்றி, தீபங்கள் ஏற்றி தூபதீப ஆராதனைகள் செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. அப்படி செய்யும் பொழுது ஒரு வகையான இனிப்பு வகைகளை வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பூஜை நேரத்தில் செய்யும் பொழுது வாஸ்து பகவான் ஆனவர் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் பூஜையை செய்கிறீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்கள் தானாக விலகிவிடும். எதிர்மறை சக்திகள் விலகி விடுவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீட்டில் அமைதி இருக்கும். எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ மனக்கோளாறுகள் என்பது இருக்காதுங்க. ஆக வீட்டினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சில கெடுபலன்கள் எல்லாமே நீங்கிவிடும். ஆக இந்த நேரத்தை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 8:54 முதல் 9:30 வரை வாஸ்து நேரம். இன்றைய நாளில் ராசி கிரக அமைப்புகள் படி கோல்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். செவ்வாய் பகவான் என்பவர் அதிகார பலம் கொண்டவர், அங்காரகன், பூமிக்காரகன், சகோதர காரகனும் கூட. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நன்றாக பலம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு சகல விதமான நன்மைகள் இருக்கும். இடம் சம்பந்தமான யோகத்தை அவர்கள் பெறுவார்கள். 1 அல்லது 2ற்கு மேற்பட்ட பல இடங்கள் இருக்கும், நிலங்கள் இருக்கும், வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை, நிலம் சம்பந்தமான ஒரு அனுகூலத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் ராசியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 5ஆம் பாவமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம். காதல், திருமணம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு 5ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். கூடுதலாக 7ஆம் பாவத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 8ஆம் நிலையில இருந்த சனி பகவான் இப்போது 9ஆம் பாவகத்திற்கு கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராசியினுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. அதாவது ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. 12ஆம் வீடு விரயஸ்தானம், உங்களுடைய தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாக உறக்கம் வரும். ஆழ்ந்த நித்திரையில் இருப்பீர்கள். தூக்கமே உங்களுக்கு சுகமாக இருக்குங்க. இனிமையான கனவுகள் இருக்கும். நன்றாக தூங்கி எழுந்து நல்ல ஒரு தெம்பாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். ஆக உங்களுடைய சுகபோக ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த நாளில் முடிவை எடுப்பதில் மட்டும் குழப்பங்கள் உண்டாக்குங்க. காரணம், சந்திர பகவான் தான் மனசுக்கு அதிபதி. அவர்தான் மனோகாரகன்.
அவரே 12வது வீடு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில நேரங்கள் உங்களால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. மன சஞ்சலத்தோடவே இருப்பீங்க. ஒரு தெளிவான பேச்சுக்கள் கூட இருக்காது. யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்பது கூட அறியாமல் நீங்கள் இருப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகள்னால நெருக்கடிகள் கூட உண்டாகலாங்க. ஏன்னா விரயஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வகையில சில செலவுகள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள், முக்கியமாக சுக்கிர பகவான் பணத்திற்கானவர், சந்திர பகவான் மனசுக்கு உண்டானவர், அவங்க 2 பேருமே மறைவில் இருக்கிறது உங்களுக்கு சில நேரங்கள்ல சங்கடத்தை ஏற்படுத்திடும். இந்த பக்கம் மனசு நிம்மதி இருக்காது, அந்த பக்கம் பொருளாதாரத்தினாலும் பணத்தினாலையும் சில விரயங்கள், இப்படி 2 பக்கமும் மேலத்துக்கு 2 பக்கம் மத்தளத்துக்கு அடிங்கிற மாதிரி உங்களுடைய நாள் இப்படிதான் இருக்க போகிறது. ஆகவே மிக மிக கவனமாக இருங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் மட்டும் உங்களுக்கு கைகூடி வருங்க. டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எந்த வேலைக்காக வெளியூர் செல்கிறீர்களோ அல்லது சிறுதூர பயணங்களை மேற்கொண்டாலும் சரி, அந்த வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மற்றவர்களை பற்றிய சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் குறைத்து கொள்ளணும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீர்கள், அது உங்களுக்கு தேவையற்றதாகவே இருக்கும். வெளி உணவினை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த சந்திர பகவான் என்பவர் உணவுக்குண்டானவர். அவர்தான் நெல், அதாவது பச்சரிசி நெல் என்று சொல்கிறோமே, அதற்குண்டான அதிபதி யார் என்றால் சந்திர பகவான் தான். அவரே 12வது வீட்டில் இருக்கிறதுனால உணவினால சில அலர்ஜி அல்லது உங்களுக்கு ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அல்லது செரிமானம் சம்பந்தமான நிலையும் உங்களுக்கு சீராக இருக்காது. ஒரு அஜீரண கோளாறுகள் கூட ஏற்படலாம். இப்படி உணவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் நீங்க கவனமாக பார்க்கறது நல்லது. ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். கையில பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் ஆசைப்படுறதுன்றது உங்களுடைய பொதுவான நிலையை குறிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அவங்களோட கம்யூனிகேட் பண்றது, சந்தோஷமா பேசிக்கிறது, அது மட்டும் இல்ல உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி நன்றாக இருக்குங்க. பிள்ளைகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும் குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். காரணம் 5ஆம் பாவத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, கோவிலுக்கு போறது, தெய்வ வழிபாட்டின் மீது அதிக நம்பிக்கை இருக்குங்க. குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. 5ஆம் பாவம் என்பது காதல் திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். குழந்தைகள், உங்களுடைய மனம் சம்பந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு, இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய இடமாக அந்த ஸ்தானத்துல கேத்து பகவான் என்பவர் ஞானகாரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். குழந்தைகளுக்கு நல்லதொரு ஞானத்தை புகட்டக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு ஒற்றுமை உணர்வு அதிகமாகவே காணப்படுங்க. மனைவிக்குண்டான இடத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவே விசேஷம். உங்கள் துணைவரால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களும் சரி மற்றவர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே காணப்படுவார்கள். மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியுடன் இந்த நாளை துவங்குவீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்ல புதன் ஓரை மிக உகந்தது. அதே போல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். அக்ஷய திருத்தியை திருநாள். தங்க நகை வாங்கக்கூடியவர்கள் உங்களுடைய கிரக ஓரைகளை பார்த்து செய்யலாம். குரு பகவான் என்பவர் தனகாரகன். அது மட்டுமல்ல, அவர்தான் வருமானத்திற்குண்டானவர், பிள்ளைகளுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஆகவே தங்கம் வாங்கக்கூடிய நேரத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து கொள்ளுங்கள், குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் என்று. ஆக குரு ஓரையும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும். செல்வ செழிப்பை அதிகப்படுத்துங்க. ஆக இந்த அக்ஷய திருத்தியை நாள்ல தங்க நகை வாங்க முடியாத சூழல் இருக்கிறவங்க வீட்டிற்கு தேவையான பருப்பு வகைகள், கல் உப்பு, சர்க்கரை, கற்கண்டு, பால், இப்படி முக்கியமான ஒரு பவித்திரம் நிறைந்த பொருட்களை வாங்கி வைத்தாலும் நீங்கள் தங்கம் வாங்கியதற்கு ஈடாகவே இருக்கும். ஆக வாங்க முடியவில்லையே என்கிற வருத்தம் வேண்டாம். சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியாக இந்த நாளை செயல்படுத்துங்கள். எல்லாமே உங்களுக்கு சார்பாக இருக்கும். கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். தெளிவு என்பது காணப்படாது. எண்ணத்தில் உங்களுக்கு சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கான வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தலாம். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். தொழிலில் ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல உயர்வினை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் அக்ஷய திருத்தியை திருநாள், வளர்பிறை சதுர்த்தி தினம் மற்றும் வாஸ்து நாட்களும் கூட. ஆக கடகராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி கிரக கோல்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு 11வது பாவகத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடிய இடமும் கூட. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், வீடு, வண்டி, வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்துல கேத்து பகவானும், ராசியினுடைய 8ஆம் பாவகம் அஷ்டமஸ்தானத்தில் கும்ப வீட்டில் சனி பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மேஷ ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் 10ஆம் பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதே போல 11வது வீடு லாபத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானும், 12வது இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகுங்க. யார் எப்படிப்பட்டவர்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் சரி, நல்ல மாற்றங்கள் உண்டாகலாங்க. முன்னேற்றமும் அதிகரிக்கும். தொழில் வியாபார விஷயமாக, வர்த்தகம் சம்பந்தமாக ஒரு சில நபர்களை நீங்கள் சந்திக்க வெளியில் சென்றாலும் உங்களுடைய எண்ணத்தை போல வேலைகள் மிக மிக அற்புதமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படுங்க. பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். எப்பொழுதும் போல இல்லாமல் ஒரு சில மாற்றத்தை நீங்களே நிகழ்த்துவீர்கள். ஒரு சில விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். பிடிக்காத விஷயங்கள் பிடிக்கும், பிடித்த விஷயங்களை வெறுக்கலாம். இப்படி ஒரு சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியதாகவே இருக்குங்க. இந்த நாள் வாஸ்து நாட்கள் என்பதால காலையிலேயே உங்களுடைய வீட்டினுடைய வாயிற்படி, அதாவது நிலப்படி என்று சொல்லக்கூடிய வாசக்காலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். காலை 8:54 முதல் 9:30 வரையில் வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தருகின்ற நேரம். அந்த கண் விழித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் நீங்கள் வழிபாடு முறைகள் செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய வாசற்படியை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு, பூக்கள் சாற்றி, தீபங்கள் ஏற்றி, இனிப்பு பிரசாதம் வைத்து தூப தீப ஆராதனைகள் செய்யலாம். வாஸ்து பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கலாம். அஷ்டதிக் பாலகர்களை நினைத்து வழிபடலாம். இப்படி நீங்கள் வாஸ்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக விலகிடுங்க. கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறிவிடும். வீட்டில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் கிடைக்கும். தன லாபம் பெறுவீர்கள். வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள் எந்த விதத்திலும் வீணாகாமல் எல்லோரும் அவற்றை சுவைத்து ருசித்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. சொந்த வீட்டு கட்டக்கூடிய ஒரு யோகத்தையும் உங்களுக்கு உண்டாகலாம். பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் சில மாற்றங்கள் நேரிடலாங்க. மனசுல இருந்துட்டு வந்த கவலைகள், சில பிரச்சனைகள்லாம் குறைந்துவிடும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்குங்க. விவேகம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது. பொறுமை என்பது மிக மிக அவசியம். அவசரப்படக்கூடாது. எதிலும் பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. ஆக கடகராசி அன்பர்கள் இந்த நாள் அக்ஷய திருதியை நாளும் கூட தங்கம், பொன் பொருள், ஆபரணங்கள் வாங்கணுன்ற ஆசைகள் உங்களுக்கு இருக்கலாங்க. ஒரு சிலருக்கு வாங்க முடியாத சில நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் கவலை வேண்டாம். இந்த நாளில் வீட்டில் ஸ்ரீமன் நாராயணருக்கும், அதாவது மகாவிஷ்ணுவுக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபடுங்கள். குபேர லக்ஷ்மியினுடைய மந்திரங்களை உச்சரியுங்கள். வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி பஞ்சமுகமாக, அதாவது 5 முகங்கள் 5 திரி போட்டு விளக்கு ஏற்றி பிறகு நீங்கள் நாம ஜபங்கள், பாராயணங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் பருப்பு வகைகள், தானிய வகைகள், பால், சர்க்கரை, கற்கண்டு இது போன்ற ஒரு இனிப்பு சம்பந்தமான பொருட்களை வாங்கி வைப்பதால் குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். கூடுமான வரையில் பிறருக்கு தானம் செய்வது இந்த நாள் மிக நல்லது. அதிலும் பசுக்களுக்கு, பட்சிகளுக்கும், எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு நீர் வையுங்கள். பசுக்களுக்கு இந்த நாள் கோதுமையினால் செய்த பொருட்களை தானமாக கொடுப்பதாலும் நன்மைகள் உண்டு. ஆக தான தர்மங்கள் அதிகம் செய்பவர்களுக்கு குபேர சம்பத்து உண்டாக்கும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. ஆக பொருட்களை வாங்குவதை காட்டிலும் பொருட்களை பிறருக்கு கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு
பன்மடங்கு நன்மையாக, பன்மடங்கு விலை உயர்ந்த பொருட்களாக மீண்டும் உங்கள் கைக்கே வந்து சேரும். இவற்றை முயற்சித்து பாருங்கள். தெய்வ அனுக்கிரகம் பூரணமாகவே உண்டு. காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிதானமாக உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்படாம சில முடிவுகள் கூட பொறுமையாக எடுக்கணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்துல மதிப்பு மரியாதையோட நடந்துக்கணும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பிரவேசமாக்கி இருக்கிறார். அதாவது 9ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் பிரவேசித்திருக்கிறார். ஆக உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது மிகவுமே நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய உரை நல்ல பலன்களை தருங்க. கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான அதிருஷ்ட திசை மேற்கு, அதிருஷ்ட எண் 2, அதிருஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். பிறருடைய மனதை அறிந்து செயல்படுவீர்கள். நன்மை தீமைகள் உணர்ந்து நடப்பீர்கள். மன நிம்மதி பெற வேண்டி தியானம் செய்யலாம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். நன்மைகள் அதிகரிக்கும். வருமானம் உயரும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பிறருக்கு மத்தியில் உயர்வாக வாழுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் லாபம் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து மனதார பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவண பவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம், வாஸ்து நாள், அக்ஷய திருதியை மற்றும் சதுர்த்தி நாளும் கூட சுப முகூர்த்த தினம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி குரு பகவான் மேஷ ராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். ஆக இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு நல்ல யோகம் துவங்க இருக்கிறது. இதுவரையில் நடக்காத காரியங்கள் கூட செய்து வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணாத வேலைகள் கூட தானாக நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு வருவீர்கள். கிரகத்தினுடைய போக்கு அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய 3ஆம் பாவகத்துல துலாம் வீட்டில் கேத்து பகவானும், கும்பராசி 7ஆம் வீட்டில் சனி பகவானும், 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான், ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 11வது வீடு மிதுன வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளோடு பார்க்கும் பொழுதும் வாஸ்து நாட்களும் சேர்ந்து வருவதால் காலை 8:54 முதல் 9:30 வரையில் வாஸ்து நேரம், அதாவது வாஸ்து பூஜைகள் செய்வதற்கான நேரம். இதன் காரணம் என்னவென்றால் வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தருகின்ற நேரம் என்பார்கள். ஆக அந்த நேரத்தில் வீட்டில் பூஜை செய்வது, வாஸ்து பகவானுக்குண்டான மந்திரங்கள், காயத்ரி ஜபங்கள் பாராயணம் செய்வது, வீட்டை தூய்மைப்படுத்துவது, அது மட்டுமல்ல உங்களுடைய நிலப்படிக்கு, வாசற்படிக்கு நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் இட்டு பூக்கள் சாற்றி தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வைத்து வழிபாடு செய்வதால் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நிலம் சம்பந்தமான, பூமி சம்பந்தமான தோஷங்கள் நீங்கும். சல்லிய தோஷ நிவர்த்திகராய என்பார்கள். அதாவது சல்லிய என்றால் பூமி சம்பந்தமான அரூபமாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க வேண்டும் என்பது பொருள். ஆக இந்த நேரத்தில் காலை 8:54 முதல் 9:30க்குள்ளாக நீங்கள் இந்த வாஸ்து பூஜையை செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்வதால் உங்களுக்கு வீட்டில் நல்ல மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்காது. சம்பாதித்து வரக்கூடிய பணம் வீட்டில் தங்குங்க. மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இருக்கும். ஆக சுப பார்வையின் காரணமாகவும் குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாள் தவறாம இந்த நேரத்தை பயன்படுத்தி வாஸ்து பூஜை செய்யுங்க. நவ கிரகங்களுடைய நல்லருள் கிடைக்கும். ஒருவருடைய வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இல்லை என்றால் நவ கிரகங்களினுடைய தாக்கமும் குறையும் என்பது ஐதீகம். ஆக வீடு நன்றாக இருந்து நீங்களும் நன்றாக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கும். இன்றைய நாள் அமைப்பின்படி நவ கிரகங்களுடைய நல்லருள் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அக்ஷய திருத்தியை நாளும் கூட காலை 7:30 முதல் 10:30 மணிக்குள்ள ரிப்பீட். அக்ஷய திருத்தியை நாளில் தங்கம் வாங்குவதற்கும் அந்த தங்கத்திற்கு ஈடான பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு நேரம் காலை 7:30 10 மணிக்குள்ளாக நீங்கள் பொருட்களை வாங்கலாம். பொன் பொருட்களை தான், ஆபரணங்களை வாங்கணும், தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்பது அல்ல. அதற்கு இணையான பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். அதாவது பருப்பு வகைகள், சர்க்கரை, கற்கண்டு, துளசி இலைகளை சாற்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்குண்டான சர்க்கரை பொங்கல் வைத்து நிவேதனம் செய்யலாம். மகாலட்சுமி வழிபாடு
குபேர செல்வத்தை பெறுவதற்கு குபேரலட்சுமி வழிபாடு, இப்படி மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக செய்வதாலும் உங்களுக்கு இந்த நாள் செல்வ வளம் சேர்வதற்கான குபேர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கும். லட்சுமி தேவியினுடைய அருட்பார்வை கிடைக்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளில் கிரக அமைப்பின் படியும் இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை இருக்குங்க. அரசு வழியில மறைமுகமான ஆதாயம் ஏற்படும். இதுவரையில கிடப்புல இருந்த சில டாக்குமெண்ட் கூட தூசி தட்டி மேலே எடுத்து விடுவார்கள். எந்த வேலையுமே நடக்கலங்கிற கவலையில இருந்த உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள்லாம் இப்ப விறுவிறுன்னு நடக்க போகுது. காரணம், உங்களுடைய 9ஆம் பாவம் தந்தைக்குண்டான இடத்துல சூரிய பகவானே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நடக்காத வேலைகள் கூட நடக்குங்க. சூரிய பகவான் தான் அரசாங்கம், அரசு என்றால் சூரிய பகவான் தான். ஆக கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்றவங்க இந்த டைம்ல செய்யுங்க. பாக்கியஸ்தானத்துல அதிலும் குரு பகவானுடைய அனுகிரகத்தோட கூட இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்குங்க. எந்த ஒரு வேலையின் மூலமாகவும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நபராக பாராட்டப்படுவீர்கள். கூடுதலான பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். அந்த பொறுப்பின் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும். நீதித்துறையில் இருக்கிறவங்க, ஜட்ஜா வேலை பார்க்குறவங்க, அல்லது நீதிமன்றங்கள்ல பணியாட்களாக உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறவங்க, ஊழியர்கள், இப்படி என்னென்ன நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாதகமான அமைப்புன்னு தான் சொல்லணும். குழந்தைகளுடைய வழியில அனுகூலமான பலன்கள் உண்டு. மனசுல வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்குங்க. ஆக்கப்பூர்வமான நாளாகவும் எழுச்சி நிறைந்த நாளாகவும் காணப்படுகிறது. கிரக அமைப்பின்படி சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கு தகுந்த ஒரு நாளாகவும் அமைகிறது. தைரியமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். வங்கி கணக்கு சேமிப்பு உயர்ந்து கொண்டே இருக்குங்க. ராசியினுடைய கிரக அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கான சுப கிரக உரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை சிறப்பை உண்டாக்கும். ராசிக்கான பகை நட்பு என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ஆக உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. வாழ்க்கையில உயர்ந்து காட்டுவோம் என்கிற லட்சியங்கள் பிறக்கும். ஆத்மார்த்தமாக ஒரு சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அனுபவங்கள் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4இல் இருப்பவர்களுக்கு ஆதாயகரமான நாளாகவும் அன்பு பெருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நன்மைகள் பெருகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். நன்மைகள் ஏற்படும். ஆதாயத்தை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கிரகத்தினுடைய அமைப்பு படி 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்கு, தனஸ்தானம், கல்விக்குண்டான இடத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நிறைய படிக்கணுங்கிற ஆசைகள் வெளிப்படும். கால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். மனம் விருப்பப்படி வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். படிப்பின் மீதான ஒரு தனி புரிதல்கள் உண்டாக்குங்க. இதுவரையில உங்களுக்கு இருந்த சில சந்தேகங்கள் நீங்கும். குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 6ஆம் பார்வையாகவே வருகிறது. குரு பகவானோடு ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதனே புதன் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கன்னிராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும். அல்லது நீங்க சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்றது, அதே மாதிரி வால் பேப்பர் ஒட்டுறது, ஃப்ளோர் டைல்ஸ் மாத்துறது, பெயிண்டிங் கலர் மாத்துறது, அல்லது ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலான திங்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனசு எண்ணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. ரெகக்னைசேஷனுங்கிறது உங்களுடைய வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாகவும் சரி, வேலை தொடர்பாக வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எது செய்தாலும் அதில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல, வேலையாட்கள் இடத்துல அனுகூலமான பலன்கள் நீங்கள் பெற முடியும். மற்ற வியாபாரிகள் உங்களுக்கு எதிராக இதுவரையில் தொந்தரவு செய்து கொண்டிருந்த நபர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடலாம். யாரெல்லாம் உங்களை கெட்டவர்கள் என்று நினைத்திருந்தார்களோ
அவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி அவர்களும் அனுசரணையான போக்கோடு காணப்படுவாங்க. குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்குங்க. மனசுல இருந்த கவலைகள்லாம் குறைஞ்சிடும். ரொம்ப ஆக்டிவா புத்துணர்ச்சியா சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த சொசைட்டி தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்க போகுது. மேன்மை நிறைந்த ஒரு சூழ்நிலைகள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அது மற்றவர்களால பாராட்டக்கூடிய விதமாகத்தான் இருக்கும். கீர்த்தி அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கான புகழ் பெருமை இதெல்லாம் தலை நிமிர்ந்து வரக்கூடிய நிலை இருக்கு. அது மட்டுமல்ல, காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்பாடுகள் மனதிற்கு பிடித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர்களாகத்தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை என்பது இருக்குங்க. இருந்தாலும் திருமணம் எனும் பொழுது உங்கள் இருவருக்கான ஜாதக பொருத்தங்களை பார்ப்பது, கிரக பொருத்தங்கள், நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், இப்படி எதெல்லாம் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டுமோ அத்தனை பொருத்தங்களையும் பார்த்துதான் நீங்கள் திருமணத்திற்கு முடிவு செய்ய வேண்டும். ஆக சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்கு இறை வழிபாடு செய்யுங்கள். ஆக சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு சரியாக குரு பார்வை வந்திருக்கிறது. இதுவரையில் நடக்காமல் பாதியிலேயே விடுபட்ட திருமணங்கள் கூட மீண்டும் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குங்க. குரு பகவானுடைய பார்வையானது 5ஆம் பார்வையாக விழுது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக அந்த குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கிறதுனால வீடு இல்லாதவங்க கூட வீடு கட்டுறதுக்கான யோகம், அந்த பிராப்தம் இருக்கு. செய்யக்கூடிய தொழில்ல உங்களை எல்லாருமே கௌரவமா மதிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 6ஆம் பார்வையாகவே வருகிறது. ஆக விடுபட்ட வேலைகளை மிக துரிதமாக குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் செய்து முடிப்பீர்கள். அவருடன் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்துல சூரிய பகவானை வழிபடணும். அவர்தான் உங்களுக்கு ஆன்ம பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஆக முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கோதுமையினால் ஆன பொருட்களை தானம் செய்யலாம், உணவு வழங்கலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கிரக ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள், மன கஷ்டங்கள், சில நேரங்கள்ல மனம் என்ன பாடுபடுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு உங்களுக்கு மனம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்து கொண்டு இருக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க. அக்ஷய திருத்தியை நாள், இந்த நாளில் தங்க நகை வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம். அல்லது வாங்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் கவலை வேண்டாம், மன வருத்தத்தை கைவிடுங்கள். தங்கம் வாங்கினால் எந்த அளவிற்கு யோகம் நல்லதாக இருக்குமோ அதே யோகம்தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்குண்டான தானியங்கள், அதாவது பருப்பு வகைகள், சர்க்கரை, கல் உப்பு, கற்கண்டு, இது போன்ற பொருட்களை, இனிப்பு வகைகள் வாங்குவதால் நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு இணையான ஒரு பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, வாங்குவதை விட பொருட்கள் கொடுக்க வேண்டும், பிறருக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதுதான் நன்மைகள். ஆகவே இந்த நாளில் நீர் மோர் கொடுப்பது, அன்னதானம் செய்வது, காலை சுற்றண்டி யாராவது ஒருவருக்கு தானம் செய்யலாம். இப்படி செய்வதாலும் உங்களுக்கு குபேர லட்சுமியுடைய அனுகிரக பார்வையானது கிடைக்குங்க. ஈதல் குணம் மிக மிக நன்மையான ஒன்று. பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்துடனே செயல்படுங்கள். நல்லது நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டியது அவசியம். கன்னிராசி அன்பர்கள், ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகவும் உகந்தது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு மிக மிக நல்லது. இந்த நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்வில் மேன்மை பெறுவீர்கள். சந்தோஷம் உங்களை சூழ்ந்திருக்கும் மகிழ்ச்சிகரமான நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகவும் ஆத்ம திருப்தி உண்டாகும். மனநிலையில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். நன்மைகள் பிறக்கக்கூடிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் வீடு மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ், பிசினஸ் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், பங்குதாரர்கள், கூட்டாளிகளை சொல்லக்கூடிய இடமும் கூட. அந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் பாவம். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் இருக்குங்க. இந்த நாள் மிக முக்கியமான விசேஷங்கள் அடங்கிய நாள். ஞாயிற்றுக்கிழமை தினம், அக்ஷய திருத்தியை மற்றும் வாஸ்து நாள், சுப முகூர்த்த தினம், அது மட்டுமல்ல வளர்பிறை சதுர்த்தியும் கூட. இந்த நாள் நீங்கள் தொடங்குவதற்கு முன்னர் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு பிறகு உங்களுக்கான வேலைகளில் ஈடுபடுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால அதீதமான பலன்கள் இந்த நாள் கிடைக்கலாங்க. ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகவே அமையும். காரணம் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 8ல் சந்திர பகவான் மறைந்தாலே அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தினம். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அக்ஷய திருதியை என்று பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நகை கடைக்கு செல்லக்கூடியவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாங்க வேண்டிய பொருட்களை தவிர்த்து உங்கள் குடும்ப நபர்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சந்திராஷ்டம தினம் என்பதால் உங்களுக்கு மனதினுடைய நிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது அவசியம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத முதலில் அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களோடு இணக்கமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அதிகமான பேச்சுக்கள் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளில் கொண்டு போய் விடலாம். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள், புரிதல் இல்லாத ஒரு தன்மை மற்றும் நீங்கள் ஒன்று சொல்ல உங்கள் துணைவர் வேறொன்று சொல்ல என்று உங்கள் இருவருக்குள்ளும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். பயணங்கள் தொடர்பான வேலைகளில் தாமதங்கள் இருக்குங்க. நினைச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாது, நினைச்ச மாதிரி வர முடியாது. ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். யாருடைய கட்டுப்பாட்டிலோ நீங்கள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, மன அழுத்தங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, செய்யக்கூடிய தொழிலையும் உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செய்யவே முடியாது. ஏதோ ஒரு விதமான அழுத்தத்தின் காரணமாக வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு மெமரி பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையாங்க. அது மட்டும் இல்லை, நினைவாற்றல்ல மந்தத்தன்மைகள் இருக்கும். எவ்வளவுதான் படித்தாலும் உங்களால் மைண்டில் வச்சிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கூட வரது காலதாமதமாகத்தான் இருக்கும். அரசு சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்க சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அஞ்ஞான சிந்தனை, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களுடைய மனம் சென்று கொண்டே இருக்குங்க. அவற்றை நீங்கள் தியானம் மூலமாக கட்டுப்படுத்தலாம். கனிவு வேண்டிய நாளும் கூட அன்பாக பேசுங்கள். மற்றவர்களோடு பழகக்கூடிய ஒரு நிலையில ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறதும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கடன் சம்பந்தமான சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஏதாவது ஒரு வங்கி துறையிலோ அல்லது பொது நிதி நிறுவனங்களிலோ பணத்தை முதலீடு செய்தீர்கள் என்றால் அந்த பணத்தின் மீதான பார்வை என்பது அதிகமாகவே இருக்க வேண்டும். யாரும் உங்களை ஏமாற்றாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கூடுமான வரையில் அனுசரணையான போக்கோடு இருக்கணும். வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது நல்லது. உங்களுடைய ராசியினுடைய 7வது பாவம், அதாவது மேஷ ராசியில குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக விழுவது பல நிலைகளில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இதுவரையில திருமணத்திற்காக காத்திருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு நல்ல பெண் கிடைப்பாங்க. உங்க குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வகையில பெண் மிக அழகாக வந்து சேருவார்கள். கவலை வேண்டாம். நிறைய பிரார்த்தனைகள் செய்யுங்க. இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அன்பை மட்டும் அர்ப்பணிப்பது ஒன்றுதான். ஆக ஆத்ம தூய்மையோடு ஆத்ம திருப்தியோடு இறைவனை நீங்கள் தரிசனம் செய்தாலே போதும். ஒரு நிமிடமாவது மனதை கட்டுப்படுத்தி கொண்டு செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் யாரையும் பொறுப்பாக நியமனம் செய்ய வேண்டாம். கவனமாக இருங்கள். பணம் செலவழிக்கக்கூடிய நிலையிலும் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைய நாள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் அதிகமாகவே இருக்குங்க. நன்றாக படிப்பதற்கு உங்களால் கூடுமான வரையில் என்ன செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் பிறப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த அக்ஷய திருத்தியை நாளில் பொன் பொருட்கள், ஆபரணங்கள் வாங்குவதை விட பிறருக்கு கொடுங்கள். அரிசி தானம் செய்யலாம், கோதுமை தானம் செய்யலாம், இயலாதவர்களுக்கு ஆடை தானம் செய்வது, இந்த கோடை காலத்தில் செருப்பு கொடுக்கலாம், குடை தானம் செய்யலாம். இப்படி உங்களால் முடிந்த அளவுக்கு
பிறருக்கு எது நன்மையாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை நீங்க திறம்பட செய்து முடிக்கலாம். ஆகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு இறை வழிபாடு விநாயகப் பெருமானை வழிபடணுங்க. காரணம், ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். கேத்து பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் என்றால் விநாயகப் பெருமானுக்கு தான் கட்டுப்படுவார். ஆக உங்களுடைய மன ரீதியாகவோ தொழில் விஷயமாகவோ அல்லது உங்களுடைய ராசி அமைப்பின்படி ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகப் பெருமானே. ஆக அவரை நினைத்து வழிபடுங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயகப் பெருமானை நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். நின்னை சரணடைந்தேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். தீபங்கள் ஏற்றி ஆராதனைகள் செய்யுங்கள். அருகம்புல் சாற்றுங்கள். கூடுமான வரையில் மிக சரியான உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது. அரசு சம்பந்தமான வேலைகளாகட்டும் அல்லது உங்களுடைய சொந்த விவகாரங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுக்கிர ஓரையை பயன்படுத்துங்கள். கல்வி சம்பந்தமான செயலுக்கும் சுக்கிர ஓரை மிக நல்லது. இன்றைய நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான தன்மை இருக்கும். சந்திராஷ்டம தினம் என்பதால் எதிலும் தெளிவு ஏற்படாது. ஒரு குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. மனதில் நல்லதொரு எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனையோடு இருங்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பொறுமை என்பது மிக அவசியமான ஒன்று. கனிவாக பேசுதல் வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். அக்ஷய திருதியை நாள் மற்றும் வாஸ்து நாட்களும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருவது விசேஷம். ஆக விநாயகப் பெருமானை வழிபட்டு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். கிரக அமைப்பின்படி உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ, எந்த கிரகங்களினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறதோ, அதே போல கிரகங்களினுடைய சேர்க்கை இதை பொறுத்துதான் பலன்களே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசியினுடைய 4வது இடம் கும்பராசியில சனி பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சந்திர பகவானும், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. ராசியினுடைய 12வது வீடு விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் மற்றும் வெளிநாடு நீங்கள் போகக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது இந்த 12வது பாவகம் தான். அதுல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் தெய்வ அனுகிரகம் பெற வேண்டி கோவில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, 12ஆம் இடம் என்பது முக்திஸ்தானம். ஆக கேத்து பகவான் அந்த இடத்தில் இருப்பதால் சிவ ஆலயங்களுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வட நாடுகளுக்கு போக வேண்டும் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம், இறை சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குங்க. இந்த நாள் மற்ற கிரகங்களினுடைய போக்கு வைத்து பார்க்கலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல லாபம் அதிகமாகவே இருக்கும். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் மற்றும் தொழிலை குறிக்கக்கூடிய இடமும் கூட. அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்திற்கான தொழிலுக்குண்டான அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வியாபாரம் சம்பந்தமாக வருமானம் பெருக்குங்க. எந்த ஒரு வேலைகளுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோர்வுங்கிறது இருக்காது. துரிதமாக ஒரு சில வேலைகளை முடிக்கணுங்கிற ஆர்வம், ஈடுபாடு எல்லாமே அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய வழியில சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாள் அக்ஷய திருதியை என்பதால் வீட்டிற்கு குழந்தைகளுக்கு தேவையான பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமாகவோ அல்லது சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கூட ஈடுபாடு காட்டுவீங்க. தங்க நகை சேமிப்பு திட்டத்திலும் நீங்கள் சேருவீர்கள். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணத்தை சேமிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மனசுல புதுவிதமான ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடிய ஒரு கல்வி ஆண்டுல மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல தேர்வு செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆக பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகளுடைய வழியில ஒத்துழைப்பு அதிகரிக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரையில விலகி போனவர்கள் கூட மீண்டும் வந்து ஒன்றிணைவார்கள். மனைவி வழியில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கலாம், மன நிம்மதி இருக்கும். மிக அழகான மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல மனைவிக்குண்டான நிலையும் காணப்படுகிறது. தடை தாமதங்கள்லாம் குறையுங்க. படிப்புல இதுவரையில் இருந்துட்டு இருந்த சில பிரச்சனைகள் அல்லது அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தடையாக இருந்த உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தடை தாமதங்கள் நீங்க போகுது. விரயங்கள் இருக்கும், இவற்றை சுப விரயங்களாக செய்து கொள்வது நல்லது. பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்குவதற்கு இணையான பொருட்களும் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் வாங்கும் பொழுது தங்கம் வாங்கினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த பொருட்களிலும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பருப்பு வகைகள், அதே போல கற்கண்டு, சர்க்கரை, கல் உப்பு இது போன்ற பொருட்களை வாங்கி வைக்கலாம். வாஸ்து நாட்களாக இருப்பது என்பது மிக விசேஷமான ஒன்று. அதிலும் காலை நேரம் 8:54 முதல் 9:30 வரை வாஸ்து நேரம். அந்த நேரத்தில் வீட்டில் நிலப்படியை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு தூபதீப ஆராதனைகள் செய்யலாம். இனிப்பு வகைகள் வைத்து வழிபடுவதால் வாஸ்து பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம்தான் காலை 8:54 முதல் 9:30 வரை. அந்த நேரத்திற்குள் வீட்டில் பூஜை முடித்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில பூமி தோஷங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக்கும். சந்தோஷம் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி, காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான நாள், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வாழ்வில் ஏற்றம் பெறுவீர்கள், உன்னதம் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும், வருமான வளர்ச்சி அதிகரிக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி பெறுவீர்கள், ஆனந்தம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும், சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள், எண்ணியது கெட்டும், மன நிம்மதி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நாங்கள் வணங்கி பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசியினுடைய 3வது பாவகத்தில் சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசியினுடைய 11வது இடம் லாபஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் அக்ஷய திருத்தியை மற்றும் விநாயக பெருமானுக்கான சதுர்த்தி தினம், வாஸ்து நாட்கள், சுப முகூர்த்த தினம். ஆக இந்த நாளில் இறை வழிபாடு அதிகமாக செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். காரணம், ராசியினுடைய 3வது இடம் கும்ப ராசி, அதாவது கும்ப வீட்டில் அந்த ராசிநாதனான சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கலாம். 5ஆம் பாவமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் பிள்ளைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. மிக சிறந்த ஒரு குழந்தைகளாகவே இருப்பாங்க. பிள்ளை பாக்கியத்திற்காக தவம் இருப்பவர்களுக்கு நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். 6ஆம் பாவகத்துல சுக்கிரன், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், ராசியினுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவினால உங்களுக்கு சக ஊழியர்களிடத்துல இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்ல மறையுங்க. மற்றவர்களோட இணக்கமா இருக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்படி செய்யக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். மனதை உறுத்திக்கிட்டு வந்த சில பிரச்சனைகள் நீங்குங்க. மன நிம்மதி உண்டாகும். புத்துணர்ச்சியாகவே காணப்படுவீங்க. கால்நடை சம்பந்தமான வியாபாரத்துல லாபங்கள்லாம் அதிகரிக்குங்க. வருமான உயர்வு ஏற்படும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாக கிடைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை நீங்கள் மனித ரூபமாகவே வணங்கலாம். அப்படி பெரியவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் இடத்துல அன்பை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தேவையான செயல்களுக்கு நீங்கள் துணை இருப்பது மிக மிக அவசியமான ஒன்று. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சில மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்,
உடல் சம்பந்தமான ரோகங்கள் எல்லாமே விலகிடுங்க. குரு பகவான் என்பவர் அந்தனர். ஆக யாராவது ஒரு பிராமணர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசை பெற்றுக் கொள்வது இன்னும் சிறப்பு. வியாபாரம், அதாவது விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு பலன் அதிகமாகவே இருக்குங்க. புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தோட கலந்து கொள்வீர்கள். வழக்கு சம்பந்தமாக இருந்த நிலைகள்ல சாதகமான முடிவுகள்ல கிடைக்க போகுது. உறவுகள் பத்தின புரிதல்கள் இருக்கும். நல்ல நிறைந்த ஒரு நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாள் இனிமை நிறைந்த ஒரு நாளாகவே அமைய போகிறது. அது மட்டுமல்ல, அக்ஷய திருத்தியை திருநாளும் கூட. தங்கம் வாங்க வேண்டும் என்கிற அபிலாஷா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குரு பகவான் தான் தங்கத்திற்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர். அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த வகையிலுமே குறைவு இருக்காதுங்க. நிறைய நகைகள் வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மற்றும் உறவுகளுக்காக, உங்களுக்காகவும் நீங்கள் சில பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற திட்டம் சரியாக இருக்கும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு காலகட்டமும் கூட. அது மட்டுமல்ல, வாஸ்து நாட்கள் இருக்கிறது. காலை 8:54 முதல் 9:30 வரையில் காலை நேரத்தில் வாஸ்து நாட்கள். வாஸ்து புருஷனை நீங்கள் வணங்கி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். அப்படி செய்யும் பொழுது வாஸ்து பகவான் உங்கள் வீட்டில் நல்லாசி வழங்குவார். அது மட்டுமல்ல, நல்ல பரிபூர்ணமான பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு அவருடைய அனுகிரகமான பார்வை உங்களுக்கு கிடைக்குங்க. ராசியினுடைய அமைப்பு படி கிரக தோஷங்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகுவதற்கு வழிபாடு என்பது நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுங்கள். நீங்கள் ஒரு இடத்திலிருந்து தங்கம் நகை பெறுவதை விட தானங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக வந்து சேருங்க. அது மட்டுமல்ல, வயதானவர்களுக்கு உண்டான வகையில் இந்த நாள் திருப்திப்படுத்துங்க. நல்ல பழங்கள் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு பிடித்தமான ஆடைகளுக்கு தானம் செய்வது, இப்படி செய்யும் பொழுது முதியவர்கள் பெரியவர்களுடைய நல்லாசி கிடைத்தால் குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். காதல் திருமணம் செய்பவர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இருக்கிறது. வீட்டில் நீங்கள் திருமணம் தொடர்பான பேச்சுக்களை தாராளமாக தொடங்கலாம். மற்றும் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு அந்யுன்யம் ஏற்படுவதற்கு இந்த நாள் சிறப்பானதாகவே இருக்கும். பேச்சுக்களில் மட்டும் சற்று தெளிவு தேவை. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பேசும் பொழுதோ அல்லது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுதோ கவனமாகவும் அக்கம் பக்கம் பார்த்து பேசுதல் வேண்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு மேன்மை பெறுவீர்கள். உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு படி நன்றாக படிக்க வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும் அதிகமாகவே இருக்கும். 2க்கும் 3க்குமான அதிபதியான சனி பகவான் அந்த இடத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் வீடு என்பது வாக்கு, படிப்பு, கல்வி இவற்றை குறிக்கக்கூடியதாகவே மாணவ மாணவிகளுக்கு சனி பகவானுடைய வீடாகவே அமைகிறது. அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். எதிலும் தாமதங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான செயல்கள் செய்தால் நல்லது. கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக்கும். சுகபோகம் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உள்ளத்தில் தெளிவு ஏற்படும். புத்துணர்ச்சியான நாள். ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். மேன்மை பெறுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் அக்ஷய திருத்தியை திருநாள் மற்றும் வாஸ்து நாளும் கூட சுப முகூர்த்த தினம். ஆக வளர்பிறை சதுர்த்தி நாள் மிக மிக விசேஷமான நாள். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி கிரகங்களினுடைய போக்கு மற்றும் கிரக பார்வைகள், கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த கிரகங்களினுடைய நகர்வுகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ராசியினுடைய 2வது பாவகம் குடும்பஸ்தானத்துல உங்கள் ராசிநாதனான சனி பகவானை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 4ஆம் பாவகம் சுகஸ்தானம், தாயாருக்குண்டான இடத்துல ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன.
5ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும், 6ஆம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அது மட்டுமல்ல ராசியினுடைய 10வது பாவகத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் தொழில் சம்பந்தமாக. ஆக இந்த நாள் பார்க்கும் பொழுது உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருமளவு கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு என்ன வேலைகள் தெரிந்திருந்தாலும் சரி, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு தெரிந்த வேலைகளை உங்களுடனே பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி மாற்றி மாற்றி ஒரு அனுசரணையான போக்கோடு உங்களுக்கு நன்றாக நடந்து கொண்டிருக்கும். உத்தியோக வேலைகளில் உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பஸ்தானத்தில் ராசிநாதனை அமர்ந்திருப்பது உங்களுக்கு பல நிலைகளில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வாக்கு உயரும். சொல்வாக்கு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. சில நேரங்களில் விவாதங்கள் மூலம்தான் சாதகமான முடிவுகளே கிடைக்கும். ஆக வாதம் விவாதங்கள் இரண்டையுமே கேட்டு முடிவு செய்வது நல்லது. ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கும் இது பொருந்தோங்க. ஆக போட்டிகளில் பங்கு பெற்றால் நிச்சயம் உங்களால் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்குங்க. மிக திறமையானவராக இருப்பீங்க. சாதாரணமாக வெளிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு சில ஆராய்ச்சி மூலமாகவே மற்றவர்களுக்கு சில விஷயங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாக்குங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வரவுகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு 11ஆம் பாவத்தினுடைய நிலை நன்றாக இருக்கும் பொழுது சுய ஜாதகத்தில் பதவி உயர்வுகள் தாராளமாக தேடி வரும். முதலில் அந்த வீட்டிற்கான கிரகங்கள் என்ன வேலை செய்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதும், கிரகங்களை வழிபட்டாலே உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தானாகவே நடக்கும். நவ கிரகங்களை உங்களுடைய நண்பர்களாக்கி கொள்ளுங்கள் என்பார்கள் சான்றோர் பெருமக்கள். ஆக உயர் பதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது சம்பந்தமான பேச்சுக்கள் அமையலாம். வரவுகள் நிறைந்த நாள், செலவுகள் காணப்படாது. ஆக தேவைகளுக்கு தகுந்தாற்போல் வீட்டினுடைய நிலையை மாற்றிக்கொள்வீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உன்னதமான நிலை உண்டு. வேற்றுமையற்ற ஒற்றுமை உண்டாக்குங்க. அனைவருடனும் சேர்ந்து பழகக்கூடிய மனநிலை. மற்ற பாஷை பேசக்கூடியவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். மற்ற மொழியாட்கள் மூலமாகவும் சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. அக்ஷய திருதியை எனும் நாளில் நகை வாங்கலாம். அதன் மட்டுமல்ல, அதற்கு இணையாக சில பொருட்களையும் வாங்கி வைப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை மென்மேலும் வளர்க்குங்க. அதாவது பருப்பு வகைகள், தானியங்கள், உப்பு, சர்க்கரை, கற்கண்டு இது போன்ற விஷயங்களை வாங்கி வைக்கும் பொழுது உங்களுக்கு தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டுமல்ல, வாஸ்து நாளும் கூட. ஆக அதிகாலை பொழுதை எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு நீங்களும் நன்றாக ஸ்நானம் செய்து பிறகு நிலப்படிக்கு 8:54 இருந்து 9:30க்குள்ளாக இந்த பூஜை வழிபாடு முறைகளை செய்ய வேண்டும். வாஸ்து நாட்கள் என்பது வாஸ்து பகவான் கண் திறந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம்தான் வாஸ்து நேரம். அதாவது காலை 8:54 இருந்து 9:30 மணிக்குள்ளாக நிலப்படி சம்பந்தமான பூஜைகளை செய்துவிட வேண்டும். நில சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கும், வீட்டில் அந்யுன்யம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கும், வீட்டில் மன நிம்மதி பெறுவதற்கு, வரக்கூடிய ரூபாய் கையில் தங்க வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்கள் இந்த வாஸ்து பூஜைகளை செய்து பயன் பெறுங்கள். ராசிக்கான அமைப்புப்படி வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள், வருமான உயர்வு, பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யத்துடன் வாழ்வீர்கள். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் மிக மிக உத்தமமான ஒன்று. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். குரு பகவான் பொன் நிறமானவர். ஆக இந்த நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசிகள் உண்டு. விருப்பங்களுக்கு தகுந்தாற்போல் வேலைகளை முடித்துக் கொடுப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாளாகவும் நன்மைகள் அதிகரிக்கும். வளமான வாழ்வு அமையும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். மேன்மை பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான
3ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. 4ஆம் இடம் வீடு சுகம். அது மட்டுமல்ல, வண்டி வாகனத்திற்குண்டான நிலையை குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடம் வண்டி வாகனத்திற்குண்டான சில முயற்சிகள் கூட உங்களுக்கு கை கொடுக்கலாங்க. தாயினுடைய உடல் நலம் உங்களுக்கு ஓரளவிற்கு தேறி வரும். அது மட்டுமல்ல, பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. 5ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 9ஆம் இடத்துல கேத்து பகவான். இதுதான் உங்களுக்கு இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பு. இந்த வகையில் உங்களுக்கு எந்த ராசியினுடைய போக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உறவுகளுடைய வகையில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாக்குங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவே இருப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சில நேரங்களில் மனசில் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானமும் முதலீடும் அதிகரிக்கும். புதிதாக வேளாண்மை சம்பந்தமாக நிலங்கள் வாங்கலாமா என்கிற யோசனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதை சார்ந்து மற்றவர்களிடத்தில் பேச துவங்குவீர்கள். இடம் விற்பனை அல்லது வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நிலையும் அதனால் உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்குங்க. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். பெரியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக கும்பராசி அன்பர்கள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக இருந்த சில மனம் சம்பந்தமான சங்கடங்கள் நீங்கும். சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அலசி ஆராய்வீர்கள். கூடுமான வரையில் மற்றவர்களோடு இணங்கி போவதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையலாம். விடுமுறை நாட்கள், அது மட்டுமல்ல அக்ஷய திருதியை நாளும் கூட வாஸ்து நாட்கள். இது போன்ற ஒரு நேரத்தில் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும். வாஸ்து பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பது. வாஸ்து நேரம் என்று சொல்லக்கூடியது காலை 8:54 இருந்து காலை 9:30 வரையில் வாஸ்து நேரம். அதாவது வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம்தான் அது. அந்த நேரத்தில் வீட்டில் வழிபாடு முறைகள் பூஜைகள் செய்யும் பொழுது வாஸ்துவினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் நீங்கும். நீண்ட காலமாக பெண் பார்த்தோ அல்லது வரன் பார்த்து அமையாமல் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்காமல் காலதாமதமாகி வந்து கொண்டிருந்தால் இந்த வாஸ்து நாட்களில் வீட்டில் பூஜை செய்யலாம். வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான பலன் உண்டாகுங்க. கூடுமான வரையில பிறருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. அக்ஷய திருத்தியை நல்ல தங்கம், பொன் பொருள், ஆபரணங்கள் வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதுதான் இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு, சேவை எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். ஆக பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்கள். அதே போல கோடை காலம், வெயில் காலத்தில் வெறும் காலோடு நடக்கக்கூடிய நபர்களுக்கு காலணிகள் வாங்கி கொடுக்கலாம். அதாவது செருப்பு வாங்கி கொடுக்கலாம். நிழல் தரக்கூடிய குடையை வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஆடைகள், நல்ல ஒரு தரமான பொருட்கள், உணவு வகைகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்வதாலும் பெரியவர்களுடைய நல்லாசையும் கிடைக்கும். இயல்பாகவே குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். மற்றவர்களுடைய செயல்களை பற்றி யாரிடத்திலும் கொண்டு செல்லாதீர்கள். 3வது நபர்களையும் உங்கள் குடும்பத்தில் சேர்க்க வேண்டாம். ஆக நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு சௌக்கியமாகவே இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்குங்க. வர்த்தகம் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிலைகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் காணப்படுவாங்க. கூடுமான வரையில் இந்த நாள் இறை வழிபாடு செய்தாலே உங்களுடைய பல கஷ்டங்கள் நீங்கிவிடும். பசுக்களுக்கு கோதுமையினால் செய்த பொருட்கள், உணவுகளை தானமாக கொடுக்கலாம். பழங்கள், பச்சை காய்கறிகள், மஞ்சள் நிற பழங்களை தானமாக கொடுப்பதாலும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே கிடைக்கும். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அக்ஷய திருதியை மற்றும் வாஸ்து நாட்கள் என்பதால் கூடுமான வரையில் நிலம் சம்பந்தமான பூமி பூஜைகளை தாராளமாக போடலாம். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்திற்குண்டான வழிவகைகள் கிடைக்கும். புதிதாக வேலை வாய்ப்புக்காக தேடி அலைபவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தையும் அவ்வப்போது கண்காணித்துக் கொள்வது அவசியங்க. உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவுகளே உங்களுக்கு பிரதானமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான அனுபவங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாங்க. உங்களுடைய செயலுக்கு மற்றவர்களால் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் தாராளமாக செய்யலாம். அது மட்டுமல்ல, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதீத நன்மையை தரும். இந்த நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகைராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. முதலீடுகள் அதிகரிக்கும். செய்தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். நிபுணர்களுடைய வார்த்தைகள் தெளிவை ஏற்படுத்தும். அக்கம் பக்கம் நண்பர்களால் ஆதரவு உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வாழ்க்கையினுடைய நிலை நல்ல ஒரு ஏற்றமாகவே காணப்படுங்க. ராசியினுடைய 2ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம், அவருடன் இன்னும் 3 கிரகங்களினுடைய சேர்க்கையும் அமைந்திருக்கிறது. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம், போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள். சுக்கிர பகவான் மற்றும் சந்திர பகவானை பார்க்கலாம் கோல்சாரத்தினுடைய அடிப்படையில். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ராசினுடைய 12வது வீடு விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், முக்திஸ்தானம் மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு, வெளிநாடு போக முடியுமா, எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த 12ஆம் வீடைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் மிக முக்கிய விசேஷமாக அக்ஷய திருத்தியை மற்றும் வாஸ்து நாட்கள், வளர்ப்பிறை சதுர்த்தி திதி, விநாயக பெருமான் வழிபாடு மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாளில் தங்க நகை பொருட்களை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். குடும்ப நபர்களுக்காகவும் உங்களுக்காகவும் குரு காரகனான அவரே தனகாரகன், புத்திரகாரகன், பிள்ளைகளுக்கு உண்டானவரும் அவரே. ஆகவே குடும்பத்தில் நல்லதொரு குழந்தை வரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றங்கள் உண்டு. ஆதாயம் பெறுவீர்கள். வருமான வளர்ச்சி உண்டாகும். சுகஸ்தானம், தாயாருக்குண்டான இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த ஒரு கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தாய்க்குண்டான வகையில் சில இடம் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. வருமானத்திற்காக முயற்சி செய்வீர்கள். நெருக்கடியான சூழல்கள் அமையுங்க. படிப்படியாக இருந்த சில கடன் பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சிறு தூர பயணங்களால் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சொந்த பந்தங்களிடையே நீங்கள் உயர்வான நிலைக்கு வருவீர்கள். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வசதி வாய்ப்புகள் பெருகி பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் பிறக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமைகிறது. ஆக மீனராசி அன்பர்களே, உடல்நிலை நன்றாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அடுத்த நிலையை தேர்ந்தெடுப்பதற்கான சூழல்கள் உண்டு. மிகுந்த திறமை படைத்தவர்களாகவே இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, எண்ணிய வேலைகளை பிடிவாதமாகவும் இருந்து செய்து முடிப்பீர்கள். மனதில் ஒரு சில விஷயங்கள் பட்டுவிட்டால் அவற்றை அப்படியே கடைபிடித்துக் கொள்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கூட மிகவும் கவனமாகவே இருப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகமாக இருக்குங்க. ஞானம் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அஞ்ஞானம் விலகும். அறியாமை இருள் நீங்கி நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். அறியாமை என்பது நீங்கினாலே வாழ்க்கையினுடைய உண்மை நிலை என்ன என்பது புரிய வரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மன மகிழ்வை உண்டு பண்ணி தரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை நன்றாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. வர்த்தகம் சார்ந்த நிலைகள் இருக்கிறவங்களுக்கு வருமான உயர்வு என்பது அதிகரிக்கும். இன்றைய நாள் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வாங்கக்கூடிய நேரமும் சரி, எல்லாமே நல்ல ஓரையாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல மீனராசி அன்பர்களே, காலை வாஸ்து நேரம், அதாவது இந்த வாஸ்து நாட்கள்ல புதிதாக இடம் பூஜை செய்யக்கூடியவர்கள் அல்லது வீட்டிலேயும் வாடகை வீட்டிலேயும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். நிலப்படிக்கு நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு பூக்கள் சாற்றி தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வைத்து தூபதி ஆராதனைகள் செய்வதால் நிலம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வாஸ்து தோஷங்கள், வாஸ்து குறைபாடுகள் அனைத்துமே நீங்கிவிடும். ஆக இந்த நாளில் வாஸ்து பகவானை நினைத்து வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. அதிலும் காலை 8:54 முதல் 9:30க்குள்ளாக எல்லா பூஜை வேலைகளையும் நீங்கள் முடிக்க வேண்டும். வாஸ்து பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை ஆத்மார்த்தமாக 27 முறையோ அல்லது 9 முறையோ 11 முறையோ 108 முறையோ
உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் செய்து பாருங்கள், அதிக நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான நட்பு பகை எது என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குங்க. மன நிம்மதி இருக்கும், சுபிக்ஷமாக இருப்பீர்கள், சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், ஏற்றம் பெறுவீர்கள், உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள், மன நிம்மதி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வழிபடுகிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் சரவணபவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபத்தோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகி மாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமகா. 12 ராசிக்காரர்களுக்கும் குபேர சம்பத்தும் சகலவிதமான நன்மைகளும் இந்த நாளுக்கான பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான திறப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.